வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானை ஜெயிலில் வைத்து முடிக்க திட்டம், ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிய உயிர், பாகிஸ்தான் நீதிமன்றம் உத்தரவு. வாங்க என்ன தகவல், பாகிஸ்தானில் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் பல்வேறு குற்றச்சாட்டுகளில் சிறையில் இருக்கிறாங்க. இவங்களுக்கு சிறையில் உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கவும் உடனடியாக மருத்துவமனைக்கு மாற்ற வேண்டும் என்று அவருடைய ஆதரவாளர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இந்த நிலையில் இதற்கான உத்தரவை தற்போது அந்த நாட்டு உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் இம்ரான்கான் சிறையில் தான் இருக்கிறார். அவருக்கு கண் பார்வை பிரச்சனை, உயர் இரத்த அழுத்த பிரச்சனைகள் இருக்கிறது. எனவே அவருக்கு சரியான சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என்று அவருடைய கட்சியான பாகிஸ்தான் தெஹ்ரீக் இன்சாப் கட்சியின் வலியுறுத்தி வராங்க. இப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அடுத்து 48 மணி நேரத்துக்குள் அவரை மருத்துவமனைக்கு மாற்ற வேண்டும் என்றும் செப்டம்பர் 16 வரை அவங்க அங்கேயே தங்கி சிகிச்சை பெறலாம் என்றும் நீதிமன்றம் தெரிவித்திருந்தாங்க. இம்ரான்கானுடைய தனிப்பட்ட மருத்துவம் மற்றும் அவருடைய சகோதரி உமா கான் ஆகியோர் அடங்கிய மருத்துவ குழுவை அமைக்கவும் நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. சிறையில் தனிப்பட்டிருந்த இம்ரான்கானை அவரது குடும்பத்தினர் வாரத்திற்கு ஒரு முறை சந்திக்கவும் நீதிமன்றம் அனுமதித்துள்ளது. இம்ரான்கானுக்கு அவர் கைது செய்யப்பட்ட போதே மெல்ல கொல்லும் விஷத்தை சிறை உணவில் கலந்து அவருக்கு கொடுத்து வருவதாக இம்ரான்கானுடைய உறவினர்கள் குற்றம் சாட்டி வராங்க. இம்ரான்கானுடைய மகன்கள் மற்றும் சகோதரிகள் அடைக்கப்பட்டிருக்கும் அடில சிறை அறை மிகவும் மோசமான சுகாதாரமற்ற சூழலில் இருப்பதாகவும் அவரை தனிமைப்படுத்தி வைத்திருப்பது அவருடைய உடல்நலம் குலைத்து உயிரை பறிக்கும் முயற்சி என்று குற்றம் சாட்டி வருகிறாங்க. கடந்த வாரங்களில் இம்ரான்கான் சிறையில் இறந்து விட்டதாக வதந்திகள் பரவிய போது அவருடைய சகோதரிகள் இது குறித்து இராணுவ தளபதி அசீம் முனிர் மீது நேரடியாக குற்றம் சாட்டியது சோசியல் மீடியாவில் வைரலாகினது. இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தானில் மிகப்பெரிய ஒரு இம்ரான்கானுடைய கட்சி தொண்டர்கள் மிகப்பெரிய ஒரு பதட்டத்தில் இருந்து வராங்க. இம்ரான்கான் மட்டுக்கும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா பாகிஸ்தானில் ஆங்காங்கே கிட்டத்தட்ட 2 லட்சம், ஒரே இடங்களில் கிட்டத்தட்ட 18 லட்சம் மக்கள் கூடுவோம் என்று அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அறிவித்திருக்கிறாங்க. இதனால் பாகிஸ்தானில் கிட்டத்தட்ட பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த செய்தியை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.